ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு சோயா சங்க்ஸ் ஃப்ரை, பருப்பு கூட்டு வித் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கு முதல்ல மித்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி பருப்பு கூட்டுக்கு நான் சொரக்காய் காய் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் பருப்பையும் வந்து 1 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோன்னா நல்லா மையாக வந்து வெந்து வந்துடும். அதுக்கு நடுவில் நம்ம சோயா சங்க்ஸும் நல்லா ஊறிடுச்சு. டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, குழம்பு மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், சோம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. ஆல்ரெடி ஊற வைக்கும் போதே நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போது பருப்பு கூட்டுக்கு சொரக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், காஞ்சி மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம சூப்பராக வந்து வெந்து வச்சுருக்க நம்மளோட பருப்பு அண்ட் காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்லா மரக்கரண்டி இல்லைனா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டோன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோயா சங்க்ஸும் ரெடி.